Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனா முதல் கேள்வி மலேசியாவிலிருந்து பாலமுரளிங்கிறவர் கேட்டிருக்காரு. சமீபத்தில் யூடியூப்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பேருந்தில் பயணம் செய்வது போலவும் அவருக்கு அருகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேருந்து நடத்துனர் வேடத்தில் இருப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோவை பார்த்தபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ரஜினியின் குடும்பத்தினரும் வருத்தப்பட்டிருப்பார்கள். இப்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கும் நபர்களை இழிவுபடுத்தும் வகையில் போலி வீடியோக்களை உருவாக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், விமர்சனங்களும் இருக்கலாம். ஆனால் ஒருவரின் மரியாதையையும் தனிப்பட்ட கண்ணியத்தையும் பாதிக்கும் வகையில் ஏஐயை பயன்படுத்தி போலி மற்றும் இழிவான உள்ளடக்கங்களை உருவாக்குவது சரியான செயல் அல்ல. இது போன்ற செயல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மனவேதனை ஏற்படுத்தக்கூடும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வாறு ஏஐ தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை இழிவாக சித்தரித்து வீடியோக்களை வெளியிடுவதன் மீது ஏன் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை? இனிமேலாவது இந்த மோசமான போக்குக்கு சட்ட ரீதியாக முடிவு எட்டப்படுமா அப்படின்னு கேட்குறாரு. அதான் வீடியோ முடிஞ்சிருச்சு, நன்றி நண்பர்களே, அதை பேசி முடிச்சிட வேண்டியது. நம்ம ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மொத்த கட்டுரையுமே வாசி வச்சிருக்கீங்க. எல்லா கேள்வியும் பெருசாக தாங்க இருக்கு. ஆக்சுவலி பார்த்துட்டா இவர் குறிப்பிட்ட அந்த வீடியோவை உருவாக்கியவர் இந்த வீடியோவை பார்த்தார் அப்படின்னா அவர் உருவாக்கிய வீடியோ வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ ஏஐ உட்பட பல தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டது தான், கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஆனால் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. சாம்பிரானிலே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு ஏஐ தொழில்நுட்பமும் வந்து விதிவிலக்கு இல்லை. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை வந்து இவரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த வீடியோ பண்ணாங்களான்னு தெரியல. அதுல ஒன்றும் இழிவு இல்லையாங்க. அவரை கண்டக்டரா காமிக்கிறாங்க, அவரை டிரைவரா காமிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கண்டக்டரா காமிக்கும் போது அவங்க குடும்பம் வருத்தப்பட்டுச்சுன்னா, டிரைவரா காமிச்சா விஜய் குடும்பம் வருத்தப்படும். எல்லாத்துக்கு மேல ரஜினி இந்த கண்டக்டரா காட்டுவதால் அவர் குடும்பமோ ரஜினியோ வருத்தப்பட மாட்டாங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த பிறகும் அவர் கண்டக்டர் வேலை பார்த்தது இன்னை வரைக்கும் மறக்கல. பல மேடைகள் வந்து அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சமீபத்துல அந்த வேலை பார்த்த இடத்துல பெங்களூர்ல போய் அந்த கண்டக்டர் வேலை பார்த்தாரு இல்லையா, அப்போ வந்து அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி கண்டக்டர் தொழிலும் டிரைவர் தொழிலும் நல்லவே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப இவர் சொல்ற அந்த வீடியோவை ஒருவேளை ரஜினி பார்வைக்கு போயிருந்தா கூட அதை அவர் ரசிச்சிருப்பார். அவருக்கே வந்து அந்த நாஸ்டாலஜியா வந்திருக்கும். அடடா, நம்ம ஒரு காலத்துல கண்டக்டரா இருந்தோம்னா அவர் நினைச்சிருப்பாரு. அதனால அது வந்து ஒரு பெரிய இதா தெரியல. அதே நேரம் அவர் சொல்ற மாதிரி இந்த ஏஐ வைத்து பல பேரை இழிவுபடுத்துகிற வீடியோக்கள் வந்து நிறைய வருது. என்ன அதை வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுக்கான வழி நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து இது எல்லாமே வெளிநாட்டில் இருப்பவர்கள் பண்ணிடுறாங்க. இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற அளவுக்கு இங்க இன்னும் வசதி வரல. அப்படியா? ஆமாமா. இப்ப அங்க இருக்கிற அந்த அந்த சாப்ட்வேர் எல்லாம் இன்னும் இங்க பெருசா வந்து சேரல. சரி, அவங்க அதை வச்சுட்டு அங்க ஒரு தவறான செயலை செய்யும் போது இங்க இருந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதும் கஷ்டமா இருக்கு. சென்னையிலிருந்து சரண், நியூஸ்லால இருந்து கிங்ஸ்லி ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க. பிறமொழி படங்கள் வெளியாகும் போது ஒரே நேரத்தில் ஒன்று அசல் மொழியிலும் மற்றொன்று தமிழ் டப்பிங் செய்யப்பட்டதும் என 2 மொழிகளில் வெளியாகிறது. ரசிகர்களும் தங்களுக்கு விருப்பமான மொழியில் அந்த படத்தை பார்க்கிறார்கள். அதே போல தமிழில் வெளியாகும் பெரிய படங்களுக்கு சான்றிதழ் கிடைத்தால் அதை ஒரு படமாகவும், அதே நேரத்தில் படத்திலிருந்து மேலும் சில காட்சிகளை நீக்கிய பிறகு அதற்கு UA சான்றிதழ் வாங்கி ஒரே படத்தின் இன்னொரு வெர்ஷனாக அதை வெளியிட முடியாதா? அப்படி செய்தால் குடும்பத்துடன் படம் பார்க்க விரும்புபவர்கள் UA சான்றிதழ் பெற்ற படத்தையும்
மற்றவர்கள் ஏ சான்றிதழ் பெற்ற படத்தையும் பார்க்க முடியும். இது அனைவருக்கும் ஏற்றதாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட நடைமுறையை இந்தியாவில் செயல்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். தலைக்கு ஒரு சாம்பு, தாடிக்கு ஒரு சாம்பு. ஒரு நல்ல சஜஷன். என்ன ஏன் இதை இப்போ இந்த கேள்வியெல்லாம் வருதுன்னா, ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லைங்க, அதற்கு தான் மாற்று ஏற்பாடாக ஒன்று நடக்குது. இப்போ சேட்டலைட்டுக்கு விற்கும் பொழுது தனியாக ஒரு முறை சென்சார் பண்ணி அவங்க யூஸ் சான்றிதழ் கிடைச்சாதான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம காத்திருந்து டிவியில் பார்த்துக்க வேண்டியது. அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வராதுல சாமி. அதே நேரம் அவர் சொல்ற சஜஷன் வந்து ஒரு வேலிடான ஒரு சஜஷன் தான். ஆனா நம்ம தணிக்கை சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கான்னு தெரியல. ஒரே படத்துக்கு 2 தணிக்கை சான்றிதழ் நீங்க கொடுக்க முடியாது. ஆனா எதிர்காலத்தில் அதையெல்லாம் சாத்தியப்படுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இப்படி ஏ சான்றிதழோட ஒருத்தன் படம் பார்க்கணும்னு நினைச்சா நீ இதை போய் பாரு, யூ சான்றிதழ்ல ஒரு வெர்ஷன் பார்க்கணும்னு நினைச்சா நீ இந்த தியேட்டருக்கு போங்கிறது அது ஒரு நல்ல ஐடியா. அதுல இந்த கிங்ஸ்லிங்கிற நண்பர் எப்படி கேட்டிருந்தாருன்னா, இப்ப 2 வருஷன்லயும் ஒரு படம் வந்துடட்டும், அதுல ஏ சான்றிதழ் வாங்குற படத்தை எந்த தியேட்டர்ல போடுறாங்களோ போடட்டும், யூ ஏ சான்றிதழ் படத்தை எந்த தியேட்டர் போறாங்களோ போடட்டும், மக்கள் எந்த தியேட்டருக்கு போறாங்களோ போகட்டும் அப்படின்னாரு. அடுத்த கேள்வி வந்து ஈரா ராமச்சந்திரன், கொசப்பாளையம், புதுவை, அங்கேருந்து கேட்டிருக்காரு. இதே கேள்வியை தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. 2-3 பேரை மட்டும் கூடுதலாக சொல்லிடுறேன். உடுமலைப்பேட்டையிலேருந்து துவாகரன், சேலத்துலேருந்து சிவா, கொழும்புலேருந்து சுரேஷ், அவங்களும் கிட்டத்தட்ட இதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. தேசிய விருதுகள் உண்மையில் கலைக்காக வழங்கப்படுகிறதா அல்லது வேறு காரணங்களுக்காக வழங்கப்படுகிறதா என்கிற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது. அமரன் படம் சிறந்த படம் என்று பலரும் சொல்லியும் அதற்கு சிறந்த படத்துக்கான விருது வழங்கப்படவில்லை. அது கமல்ஹாசன் தயாரிப்பில் வெளியான படம் என்பதால் அந்த விருது மறுக்கப்பட்டதா? கமலுக்கு விருது செல்லக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களால் அந்த விருது மறுக்கப்பட்டதா என்கிற கேள்விகள்லாம் எழுகிறது. இதே போல முன்பு ஹேராம் படத்திற்கும் இது போன்ற அரசியல் காரணங்களே இருந்ததாக பலரும் சொல்லியிருக்கிறார்கள். கலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாமல் சில படங்களுக்கு மட்டும் விருது வழங்கப்படுவது ஏன்? வாழை, மகாராஜா போன்ற சிறந்த படங்களுக்கு தகுந்த பிரிவுகளில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. உண்மையிலேயே நல்ல படங்களுக்கு விருது கிடைக்காத போது அந்த விருதின் மதிப்பு என்ன? தேசிய விருதின் மீது இருந்த மரியாதையை இப்போது குறைந்து வருகிறது. இனிமேலும் தரமான படங்களுக்கு நியாயமான அங்கீகாரம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. தேசிய விருதுக்கான படங்கள் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகின்றன? ஜூரி உறுப்பினர்கள் தங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்கிறார்களா அல்லது அரசாங்கத்தின் விருப்பத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படுகிறதா? அரசாங்கமே முடிவு செய்கிறது என்றால் ஜூரி உறுப்பினர்களை நியமிப்பதின் அவசியம் என்ன? நேரடியாக அரசாங்கமே விருது பெறும் பட்டியலை அறிவித்து விடலாமே. இது யாரை ஏமாற்றுகிற செயல் அப்படின்னு கேட்கிறார். இதுவும் கேள்விதானா? ஒரு கட்டுரை மாதிரி தான் வாசித்திருக்காரு. அடுத்த வாரத்திலிருந்து கேள்விகளை சுருக்கமா அனுப்புங்கன்னு சொல்லணும். இல்ல ஆக்சுவலி என்னன்னா, இப்போ வந்து தேசிய விருது மீது மக்கள் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஏன்னா அந்த நம்பிக்கை நசிந்து போகும்போது அது அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த கேள்வியே பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆதங்கமா வந்து அவர் வெளிப்படுத்திருக்காரு அப்படிங்கிறது. அவருக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கே சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தேசிய விருது மீது இந்த இவ்வளவு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, அரசு விருதுங்கிறது அரசியல் விருதாக மாறி பல வருஷம் ஆயிடுச்சு. என்ன அதுக்கு இந்த வருஷத்தையே சொல்லுவோமே, ஆர்டிக்கல் 370 படத்துக்கு வந்து சிறந்த படம்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு படத்துக்கு விருதை கொடுத்துட்டு என்ன அதே பட்டியலில் வந்து நம்ம அமரனுக்கும் விடுதலைக்கும் வாழைக்கு விருது கொடுங்கன்னு கேட்கறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய பார்வை, உங்களுடைய ரசனை, உங்களுடைய தேர்வு வந்து இப்படி இருக்கு. வீர சாவர்கர் படம் எடுத்த ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அதில் விருது கொடுத்துருக்காங்க. நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி புஷ்பா 2க்கு வந்து சிறந்த திரைக்கதை. இப்படிப்பட்ட படங்களை என்கரேஜ் பண்ற தேசிய விருது நமக்கு வேணான்ற நீங்க அந்த இடத்துக்கு போயிடணும். ஏன்னா அந்த விருதை வந்து நம்ம உயர்வாக நினைக்கும் போது தான் அது நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா அந்த விருது தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுது. எப்பயுமே வந்து ஒரு விருது எப்போ ஒரு கௌரவமானதா பெருமைக்குரியதா மாறும் அப்படின்னா அது தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படும் போது தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்க இருக்கிற அரசாங்க விருதுகள், நம்ம மாநில விருதும் அடக்கம், தேசிய விருதும் அடக்கம், தகுதியற்றவர்களுக்கு தான் தொடர்ந்து கொடுக்கப்படுது. அதனால அது மேல வந்து நம்ம ஒரு பெரிய பற்றும் எதிர்பார்ப்பும் மரியாதையும் வைக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, அமரன் படத்துக்கு ஏன் விருது கொடுக்கல, கமல்ஹாசன் தயாரிச்சாரே அதனாலயா அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணமா இருந்துச்சுன்னா அந்த டைரக்டருக்கு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த எடிட்டருக்கு பின்னணி இசைக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய கருத்தியலுக்கு எதிரான முரணான படங்களுக்கு விருது கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க.
அதே மாதிரி அவர்களுடைய கருத்தியலுக்கு எதிரான கொள்கை கொண்ட கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய கொள்கையை ஒட்டி அல்லது அதை அந்த இடத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்களை இன்னும் நம்ம பக்கம் இழுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. தனுஷ் அந்த பக்கம் போறாரா என்ன? போகலாம், அது காலம்தான் சொல்லும். அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்ஷியலோடு அவங்க விருது கொடுக்கறதுனால இது வந்து ஆள்பவர்களுடைய எண்ணத்தின்படி தான் அந்த விருதை தேர்வு பண்ணுறாங்க. இவர் சொல்கிற மாதிரி நேரடியாக நீங்கள் வந்து இந்த பட்டியலை கொடுத்து இவருக்கு போடுங்கன்னு சொல்லலைன்னாலும் அந்த ஜூரியாக போகிறவங்களே வந்து இவங்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஆட்களை தான் டிக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவர் கேட்குறாரு ஜூரி போடணும். இல்லை, அதுதான் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு திரைப்பட விருது தேர்வுங்கிறது அந்த திரைக்கலையை தெரிந்தவர்கள், திரைப்படத்துறையில் அனுபவம் உள்ளவர்களை தான் நீங்கள் போடணும். ஆனால் இப்போ கலா மாஸ்டர் இதுக்குள்ளார வந்து ஒரு ஜூரியாக போயிருக்காங்க அப்படின்னா இவங்க இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தாங்க, அந்த திரைப்பட அறிவை கொண்டு செலக்ட் பண்ணுவாருங்கிறதுனால போடலை. அவர் பாஜகவில் இருக்காருங்கிறதுனால அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து அரசியலுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிரதான தகுதியாக மாறுது. ஆனால் இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் சீனு ராமசாமி எனக்கு கொடுக்கலையான்னு இருக்காரு. வயநாட்டிலிருந்து அடுத்த கேள்வி போகிறேன். வயநாட்டிலிருந்து சதீஷ் கேட்டிருக்காரு, தசாவதாரம் படப்பிடிப்பு நடந்த காலத்தில் வந்து கமல்ஹாசன் வந்து நடித்த பல்வேறு தோற்றங்கள் சம்பந்தமாக அடிக்கடி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வரும். நடுக்கடலில் படமாக்கப்பட்ட காட்சிகள், கமலோட இந்த வித்தியாசமான கெட்டப்பை பார்த்து ரஜினிகாந்த் ஆச்சரியப்பட்டு அவரோட ஃபோட்டோ எடுத்தது, அப்புறம் அந்த பாட்டி கெட்டப்பை பார்த்து ஸ்ருதிஹாசன் வியந்தது, இந்த மாதிரியான செய்திகள்லாம் ரசிகர்கள்ட்ட அந்த படத்தின் மீதான ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துச்சு. ஆனால் இப்போ வெளியாகிற பல படங்கள் முழுக்க முழுக்க ரகசியமாகவே தயாரிக்கப்படுகின்றன. படத்தின் டைட்டில் அறிவிப்பதற்கே மாதக்கணக்கில் தாமதம் செய்கிறாங்க. கதையை முழுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சிறப்பு தோற்றங்கள், ஒரு பாடலில் யார் வர்றாங்க, படத்தோட தனிச்சிறப்புகள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. உதாரணமாக கூலி போன்ற படங்களும் இப்படிப்பட்ட ரகசியம் காக்கப்பட்டுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட வெற்றி இல்லைனா தோல்வியை தீர்மானிப்பது முதல் நாள் முதல் காட்சிக்கு பிறகு ரசிகர்களின் கருத்து தானே. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை பற்றியான செய்திகளை ஷேர் பண்ணாமல் இவ்வளோ தூரம் ரகசியம் காக்குறாங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறேன். காரணம் எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம், கடைசியாக அவங்க அடையிறது கஷ்டம்தான். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு தியேட்டருக்கு போகும்பொழுது இந்த படம் இந்த மாதிரியான படம்ங்கிற ஒரு மன ரீதியாக அவன் டியூன் ஆகி வரணும். ஆமாம், நீங்கள் அவன் வேற ஒன்று எதிர்பார்த்து வந்திருப்பான், நீங்கள் வேற ஒன்று காமிக்கும்போது கடுப்பாகி இந்த படத்தையே ஓட விடாமல் பண்ணிடுறாங்க ரசிகர்கள். அதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இப்போ தசாவதாரம் படம் குறித்து அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளபடியே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ எவ்வளோ ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவர் கமலுடைய அந்த கெட்டப்புமாங்க. அப்போ அந்த ஆர்வத்தோடு அவன் தியேட்டருக்கு வரும். இவங்க முதல்ல இந்த பப்ளிசிட்டியில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது, மொத்தமாக கொடுக்கவே கூடாதுங்கிற முடிவெல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. கடைசியாக மக்கள்கிட்ட தானங்க கொண்டு வந்து படத்தை வைக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுல என்ன தவறுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதான் பெரியவங்க சொன்னது தான், கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தானே. ஆமாம், நீங்கள் பொத்தி பொத்தி வச்சு என்ன ஆக போகுது. நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சி இதோட நிறைவடையுது. வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.